இந்த சட்டமன்ற பொது தேர்தலில் சந்திக்க திராணி இல்லாத ஸ்டாலின் அவர்கள் மத்தியில் இருக்கின்ற அரசை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இருந்தது 10 ஆண்டு காலம். 2011 2023 வரை எங்களுடைய ஆட்சியிலே என்ன குறை? பதில் சொல்ல தயார். பல முறை சவால் விட்டுட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற திட்டங்கள், போடப்பட்ட பணிகள், நிறைவேற்றப்பட்டு திறக்கப்பட்ட அத்தனையும் நாங்கள் சொல்ல தயார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு காலம் ஆகிறது. 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்த சாதனையை சொல்லுங்க. திரு ஸ்டாலின் போடுற மீட்டிலே நான் வரேன்னு சொல்லியாச்சு. திரு ஸ்டாலின் போடுற மேடையில் நான் வந்து சந்திக்கிறேன். எந்த இடத்தில் சந்திக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நான் நேரடியாக வந்து சந்திக்கிறோம். 10 ஆண்டுல அம்மா அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு என்னுடைய தலைமையில் 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எங்களுடைய ஆட்சியில குறையிறதா சொல்லுங்க, நான் பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைனா இங்க இருக்கிற மக்களுக்கு தெரிகிற விஷயம் கூட இன்றைய முதலமைச்சருக்கு தெரியாம இருப்பது, அறியாம இருப்பது. ஒரு திராணியற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு அதிமுக கூட்டணி அமைச்சது, இங்க காங்கிரஸ் போட்டியிடுது. இன்றைக்கு நகரத்தில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பாரதிய ஜனதா இரண்டும் கூட்டணி அமைச்சு தேசிய கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குது. எங்க கூட்டணி வெற்றி கூட்டணி, இயற்கையான கூட்டணி. எங்க கூட்டணியில பவானி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சகோதரர் கருப்புடன் அவர்கள் நிறுத்தப்பட்டுகின்றோம். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் சட்டப்பேரவை அறிவிச்சார் ஜெயக்குமார் அவர்கள் நிறுத்தப்பட்டுகின்றோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திரு ஆர் மனோகர் அவர்கள் நிறுத்தப்பட்டுகின்றோம். இவர் 3 பேருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களிங்கள். நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் திருமதி கிருத்திகா சிவகுமார் அவர்கள் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறார். எந்த சின்னம்? நல்ல சத்தமா எந்த சின்னம்? அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிங்கள். அதே போல ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த சார்பு போட்டியிடுகின்றார் திரு எம் யுவராஜ் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிங்கள். என்ன சின்னம்? என்ன சின்னம்? சவுண்டா சொல்லுங்க. ஆக அதிமுக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னத்திலே வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் 5 பேரும் வெற்றி பெற்று இந்த ஈரோடு மாவட்டம் அதிமுக கோட்டை என்று நிர்வகிங்கள். அதே போல இன்றைக்கு நேற்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பொன்னேரியில் பேசியிருக்கார். பாஜக பிடியில் அதிமுக தான். அப்படியா இருக்கிறோம்? திரு ராகுல் காந்தி அவர்களே, நீங்க அகில இந்திய தலைவராக இருக்கிறீங்க, அகில இந்திய கட்சியில் இருக்கிறீங்க, இன்னைக்கு நாடாளுமன்ற கட்சியுடைய காங்கிரஸ் தலைவராக இருக்கிறீங்க. அதிமுக யாருக்கு அடிமை இல்லை. எந்த காலத்தில் எங்களை வேலைக்கு வாங்க முடியாது. எந்த காலத்தும் எந்த கட்சிக்கும் அதிமுக அடிமை இருந்தது கிடையாது. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, நாங்க வைத்த கூட்டணி மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும், ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் பல கட்சிகள் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். ஆனா உங்க கட்சி அப்படி இல்லை. பல கட்சிகள் ஒன்றாக இருக்குது. அப்போ ஒரு பில்டப் கொடுக்கிறார் ஸ்டாலின். திமுக பலமான கூட்டணியா அப்படியா இருக்குது?
ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்தா அந்த கட்சி தான் இருக்குது. ஒரே ஒரு கட்சி 0.5% வாங்கி இருக்குது. அந்த கட்சி போய் கூட்டணியில் இடம் பெற்றது. வேற எல்லாமே ஏற்கனவே 2021, 2019, 2024 அப்பொழுது எந்தெந்த கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணியில் இருந்தோ அதே கட்சிகள் தான் இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. பில்டப். ஆனா அவர்களுக்கெல்லாம் அல்வா கொடுத்துட்டார் ஸ்டாலின். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2021ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட சீட்டு கொடுக்கல. கொடுத்தாங்களா? அதே புதிதாக ஒரு கட்சி சேர்ந்தது இல்ல, 0.5% வாங்கினவங்களுக்கு 10 சீட்டு, 2.5% வாங்கினவங்களுக்கு 5 சீட்டு. இதுதான் திமுகவுடைய நிலை. இன்னொரு கட்சி, அது எந்த கட்சி உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு வைகோ கட்சி. அவருடைய மூத்த நிர்வாகி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வருகின்ற பொழுது சொல்லுகிறார், அழுது கொண்டே சிரிக்கிறேன் சொல்றார். அழுது கொண்டே. அப்படி கூட்டணி அமைக்கப்பட்ட கூட்டணி தான் திமுக கூட்டணி. அண்ணா திமுக அப்படி இல்லை. நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறோம் சொன்னோம். எங்களுடைய தலைமை கட்சி அலுவலகத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி தலைவர் நேரடியாக வந்தாங்க. 2 மணி நேரத்தில் பேசணும், முடிவு பண்ணணும். உடன்படிக்கை ஏற்பட்டது. ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் என்று அப்பொழுது அறிவிச்சோம். ஒரே நாள்ல 2 மணி நேரத்தில் எங்களுடைய கூட்டணியை நாங்க முடிவு செஞ்சோம். திமுக அப்படியே செஞ்சது. 20 நாட்கள் காங்கிரஸ் திமுக போட்டி போட்டுக்கிட்டு அறிக்கை விட்டாங்க. போட்டி போட்டுக்கிட்டு தொலைக்காட்சியில் பேசுறாங்க. ஒருவர் மாத்தி மாத்தி குற்றம் சுமத்துறாங்க. வார்த்தை போர் எல்லா செய்தித்தாளில் வந்தது, எல்லா பத்திரிகையில் வந்து. உண்மைதானே? பிறகு வேற வழி இல்லாம திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போய் திருமதி சோனியா அம்மையாவையும் திரு ராகுல் காந்தியும் கெஞ்சி கூத்தாடி பிறகு கூட்டணி அமைச்ச கட்சி திமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதை வேணாலும் பேசலாம், ஆனா அண்ணா திமுக ஆட்சி பத்தி உங்களால பேசவே முடியாது. என்ன பேசுவாரு? எடப்பாடி பழனிசாமி பறந்துகிட்டு போனாரு, எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்துகிட்டு போனாரு. இதையா நாட்டு மக்கள் கேட்கிறாங்க? நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அதை செய்தோம், அதை செய்து கொடுத்தோம். திரு ஸ்டாலின் மாதிரி வெளிநாட்டுக்கு தொழில் முதலீட்டு ஈக்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனாங்க, நானும் வெளிநாட்டுக்கு போனேன். அப்போ கிடைக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு என்ன தேவை அந்த வெளிநாட்டில் இருக்கின்ற செய்திகளை சேகரித்து நம்முடைய தமிழ்நாட்டு கொண்டு வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பணியை நாங்க செஞ்சோம். ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதாக சொல்லி அரசாங்க பணத்தில் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். இதை பார்க்கறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. இதற்காக உங்களை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்க. பிறகு வீட்டுக்கு வந்தா பழு தூக்கிட்டு இருக்கார். நீ நல்ல பலசாலி தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆக இது தேவையா? இரண்டாவது, அதிமுக பாஜக முகமூடி மூடிட்டாங்களாம். அண்ணா திமுக பாஜக வந்து அண்ணா திமுக முகமூடி மூடிட்டு தான். அப்படின்னா 1999 திமுக பாரதிய ஜனதா முகமூடி மூடிட்டாங்களா? உண்மைதானே? அப்ப யாரோட கூட்டணி பாருங்க. வாஜ்பாய் இருந்தாரா இல்லையா? யாரோட இருந்தாரு? அப்ப எல்லாமே இறந்துட்டாங்க. திரு கருணாநிதி, திரு வாஜ்பாய், திரு முரசலிமாறன். 1999ஆம் ஆண்டு இதே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுங்களா இல்லையா? அப்ப வெற்றி பெற்று மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி. மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர், முரசலிமாறன் மத்திய அமைச்சர், திமுக மத்திய அமைச்சர். அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல் தமிழ்நாட்டில், அப்போ திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்க. அப்ப போட்டிட்ட போதெல்லாம் மதவாத கட்சின்னு தெரியாது. ஸ்டாலின் அவர்களே இன்னொன்னு சொல்றார். இன்றைக்கு திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி அப்பனும் மகனும் சொல்றாரு. ஸ்டாலினும் அவருடைய மகன்
உதயநிதி சொல்றாரு மோடி மோசமானவருங்கிறாரு. ஆனா அவை தாத்தா சொல்றாரு மோடி நல்லவர். யார் சொல்றது? திரு கருணாநிதி குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார். நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். கருணாநிதி பரபரப்பு பேட்டி. அப்பவே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. உங்க தாத்தாவே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. யாரு? திரு மோடி நல்லவர்னு கொடுத்துட்டாரு. உங்க அப்பாவும் ஸ்டாலினும் மகன் உதயநிதியும் இன்னைக்கு மறுக்கிறாங்க. ஆக எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லுவாரு நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி மகன். எப்பா உங்க அப்பா தாப்பா சொன்னாரு, நாங்களா சொன்னோம். மோடி நல்லவரு நீங்க அப்பா தானே சொன்னாரு. எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவுடைய வழியில். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.